ஐயா நாமத்தை கேட்டா பலன் உண்டு இல்லையா மக்களே? எவ்வளவு சிறப்பு தெரியுமா? முகப்பேர் என்று ஒரு கிராமம் சென்னையில் இருக்கு. அங்கிட்ட நான் ஒரு ரெசிடென்ஸ்ல தங்கி இருக்கிறது வழக்கம். நிறைய மக்கள் சந்திக்கிற போது ஒரு மனிதர் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லையா அப்படிங்க. குழந்தையா நான் கும்பிட்டு ஐயா தருவாரம்மா, ஐயாவை நம்புங்க. நம்ம அப்படித்தானே சொல்ல முடியும்? நம்ம தாரான்னு சொல்ல முடியுமா? நம்ம தாரான்னு சொல்ல வழி இருக்குதா? இல்ல நோய் தீரும் நான் தீப்பேன்னு சொல்ல முடியுமா? இல்ல அது நோய் தீத்துரும் இந்த நோய் தீரும் எதுவும் நம்மால முடியாது. ஆண்டவனை நினைச்சு எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றி பெறுவோம். நான் அழிந்து போய் விடுவோம் மக்களே. மட்டும் நீ பெரிது நான் பெரிது நிச்சயங்கள் பார்ப்போம் என்று நான் பெரிது அறியாமல் வாழ்வாவி மேகமுள்ளோ. ஐயா இன்னைக்கும் சில காரியங்கள் செய்கிறார் என்பதற்கு இது உதாரணம். அப்போ ஏம்மா உன் குழந்தை இல்லைன்னே இன்னும் வருஷம் இருக்குல்ல, 3 வருஷம் தானே ஆச்சு. இல்லையா என் கணவனுக்கு நோய், அவருக்கு கிட்னி ஃபெயிலர் ஆயிடுச்சு, அவருக்கு வாரத்தில் 2 நாள் டயாலிசிஸ் பண்ணுறாங்க. ஐயோ கடவுளே, மனசு கஷ்டமா இருந்தது. சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க, கல்யாணம் ஆகி 3 வருஷம் தான் ஆகுதுன்னு சொல்றீங்க, இப்படி ஒரு நோயா? உன் கணவரை நான் பார்க்கணுமே. சரி, அடுத்த நாள் 2 பேரும் வந்து இருக்கிறாங்க. பையன் நல்ல வாட்ட சட்டமா ஜம்முன்னு இருக்கான், இளமையாட்டு. இன்னும் பார்த்த உடனே சந்தேகம், தம்பி உனக்கு எப்படிப்பா நோயின்னு? அது வேற ஒன்றும் இல்லையா, கல்யாணம் ஐயா உண்டுயா, கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ள குழந்தை இல்லைன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா அதுதான் 4 நாள் எத்தனை வருஷம் கழிச்சு கிடைக்குமே, இளமை தான் இருக்குது, அதானே உடனேயாவா தந்துடணும்? ஐயா உண்டு. அப்போ ஐயா நினைக்கணும் இல்லையா? ஆனால் சொன்னேன் இல்லையா அப்படி சொன்னாங்க. அதனால நான் டாக்டர் எல்லாம் போய் பார்த்தேன். டாக்டருங்க அந்த டாக்டர் போனால் அவரு மாத்திரை தந்தார், நாட்டு கடைக்கு போனால் நாட்டு மருந்து தந்தார், எல்லாத்தையும் நல்லா தின்னுருக்கான். மாத்திரை தின்னவனுக்கு கிட்னி போச்சு. அதான் கிடைக்கும் இல்லை, ஐயா நம்பலாம் இல்லை. ஆமா, அப்போ இவ்வளவு அவசரப்பட்டு மாத்திரை திங்க போய் உடம்புல கெட்டு போச்சு. இப்போ வாரத்தில் 2 நாள் டயாலிசிஸ், ரத்த மாற்று சிகிச்சை. இந்த ரத்த மாற்று சிகிச்சை செய்யணும், அப்புறம் வாழ்க்கையில் முன்னேறது கஷ்டம் தான் ஐயா. ஆனாலும் பார்த்தா இளமையா இருந்தார். எனக்கு ஒரு தோணிப்பு மனசுக்குள்ள, நம்ம ஐயா பெரிய வல்லமை உள்ள இறைவன். ஐயா உண்டு, ஐயாவுக்கு வல்லமை யாராலும் வளராது. என் மோளே உனக்கு தெரியாதா, திருச்செந்தூர் பதில வச்சு கண்ணீர் விட்டு விட்டு வந்தோமே இல்லையா? திருச்செந்தூர் பதில அழுதுகிட்டு வந்தோம். நீங்க எல்லாம் ரொம்ப ஸ்பீடா நின்றீங்க. ஐயா இன்னைக்கு யாரையாவது வச்சிருக்காரா? அதை அவர் நடத்திக்கிட்டு இல்லை. எங்கே ஒன்று நடக்க வேண்டுமோ அதை இறைவன் நடத்தி கொண்டிருக்கும். நிச்சயமாக அவர் நிறைவாக இருக்கிறார். அதில் மாற்றம் மனிதன் அறியாமல் இருக்கலாம், ஆனால் மிருகம் அறிகிறதே. ஐயா சொன்னார புலி கடிக்கலையே அந்த சாமியே, ஐயோ கொன்னுருமேங்கும் போது மக்கள் எல்லாரும் பயம் போது சொல்றாரு, மக்களே என்ன ஏன் அழுகிறீர்கள்? ஐயா நாளைக்கு புலி வந்து உங்களை கடிச்சிட்டு போயிருமே, 3 நாள் பட்டினி போட்டிருக்கானே, பசியோட வந்தா கவிக்கிட்டு போயிருமே. அப்ப அவங்களுக்கு பார்வைக்கு அவர் மனுஷன். ஆமா, மனுஷனா இருந்தா புலி கடிக்கும் இல்லையா? ஆமா, நம்ம ஆளும் புலி கடிச்சா செல்போன்ல படம் எடுப்பான். ஆமா, உண்மையிலேயா ஒரு பூனை வண்டியில அடிபட்டுதியா, கூட வந்த பூனை இப்படி தூக்கி தூக்கி போடுது, வாயில கடிச்சு எடுத்து போடுது, அங்க தூக்கி போடுது, இங்க தூக்கி போடுது. கொஞ்ச நேரத்துல அது செத்து போச்சு. அப்படியே எனக்கு 2 ஆள் நடந்து போறோம், அந்த பூனை ஓடுது. பூனைக்கு கூட அந்த அக்கறை இருக்கு. ஆனா டெல்லியில ஒருத்தன் புலி கூட்டுக்குள்ள விழுந்துட்டான். புலி பாஞ்சு போய் அவ்வளவு வேறலும் தொப்புன்னு சாடினா கூட புலி ஓடிடுமியா. மொத்தமா ஒரு 10 பேர் உள்ள சாடிதான் வைங்க, அது ஓடி கிடைக்கும், ஓடிடும். ஆனா அந்த புலி அவன் கிட்ட போய் இருக்கு, அவன் மெண்டல் மாதிரி இப்படி கையை ஆட்டுறான். அத ஒருத்தன் இருந்து வீடியோ எடுத்திருக்கான். பாத்தீங்களா மனித குரூரமான புத்தி. வீடியோ புலி எதை போய் வீடியோ எடுத்திருக்கான் பாத்தீங்களா? அந்த குரூரமான புத்தி வருதா? அவனுக்கும் இன்னைக்கு அங்கிட்டு பள்ளி அங்கிட்டு போட்டு அறக்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒன்றுதானே. அது அத்தனை பேர் படம் எடுத்த இடத்துல 10 பேர் மொத்தமா சாடினா கூட புலி ஓடிடுமே, அந்த நிலைமை நடந்திருக்குமே. அப்ப இன்னைக்கு மனிதன் மனிதாபிமானத்திலிருந்து செத்து போய் கிடக்கிறானே. நிலையை பாருங்கள், இந்த மாதிரி நிலைகள் வரக்கூடாது. இறைவனை நம்பணும், கடவுளை நம்பணும். அவர் சொன்னார், நாட்டுக்கறி விதி நாராயணனோ, பட்சி பறவை முதல் பல ஜீவன்களை நிச்சயமாய் படைத்த நீல வண்ண நாதனும் மண்ணேழும் அளந்த மாய பெருமாள் நான், எண்ணேழும் அளந்த வித்து திருவுளம் நான். மக்கா ஏகம் படைத்தவனான், எங்கோ நிறைந்தவன் நான், நாகத்தனை இழந்த நாகவழி நாளோ.
என்னை மனிதன் என்று நினைத்து விட்டீர்களா மக்களே? நாட்டுக்கறிவிது நான் அகில திரட்டுல ஸ்ட்ராங்கா சொல்றாரு ஐயா. ஐயா இது அன்னைக்கு மனுஷன் முத்துக்குட்டின்னு சொல்றவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது சிவச்சந்திரன் சொல்லல, நாட்டுக்கறிவிது நான், நாராயணனும் நான், பட்சி பறவை முதல் பல ஜீவ சந்துக்களை நிச்சயமாய் படைத்த நீலவண்ணநாதன் ஐயா. ஐயா எவ்வளவு ஆணித்தரமான வார்த்தை ஐயா வைத்திருக்கிறார். சுவாமிதோப்பு பள்ளியறையிலே உங்களுக்கு தெரிவதென்றால் அது யாராக இருக்கலாம். எனக்கு ஐயா நாராயணம் காட்சி கொடுத்து ஐயா எங்கு பார்த்தாலும் சீனந்தோப்புல ஐயா ஒய்யாரமாக காட்சி கொடுத்திருக்கிறார். அவர் தெய்வமாக, அவர் கடவுளாக, மாயாதி மாயனாக, அவனை சூராதி சூரனாக பார்க்கிறவர்களுக்கெல்லாம் அவன் இறைவனாக காட்சி தருகிறான். அந்த இறைவன் சொன்ன வார்த்தை நாட்டுக்கறிவிது நான், நாராயணன் நான், பட்சி பறவை முதல் பல ஜீவ சொந்துக்களை நிச்சயமாய் படைத்த நீலவண்ண நாதனும் நான். இதுக்கு பிறகு ஐயாவை மனுஷன் சொல்லலாமா மக்களே? ஏடு படிக்கிறோம் இல்ல, ஆமா, பாராயணம் கேட்கிறோம் இல்ல, ஆமா, அப்ப ஐயா தருவார நம்பிக்கை வேண்டாமா? நிச்சயமாக. அப்போ மண்ணேடு மலர்ந்த மாய பெருநாள், விண்ணேடு மலர்ந்த விஷ்ணு திருவிழமதான் எல்லாமே நான் என்று சொன்னும் பிறகு ஐயா காப்பாற்ற மாட்டாரா? காப்பாத்துவாரே. நாமத்தையும் கையில இருந்த துளசியிலையும் கையில கொடுத்து, ஆமா இதை டெய்லி தீர்த்தமா குடி, ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணுவியா? சொல்லுங்க ஐயா என்ன பண்ணணும்? இனி உனக்கு என்னைக்கு டயாலிசிஸ்? நாளை மறுநாள் போவோம். போவாத ஐயா என்ன சொல்றியே? உடனே பொண்டாட்டிக்காரி ஓன்னு அழுத்துறா. ஐயா போகலன்னா அவர் மயக்கம் வந்துடும். எம்மா நில்லத்தா, ஐயாவை நம்பி இந்த தீர்த்தத்தையும் இந்த நாமத்தையும் நம்பி நீ கொஞ்சம் வேலை பண்ணு, நாளை போகாதே. அதுக்கு பிறகு உன் உடம்புல ஏதாவது மாற்றம் இருந்தால் நீ போ, இல்லைன்னா போகாதே. அவன் என்ன நம்பினான்? நான் கொடுத்த திரு நாமத்தை நம்பினான், அங்கிருக்க துளசியை நம்பினான், எல்லாவற்றுக்கு மேலான படைத்த பரம்பொருள் ஐயாவை நம்பி. ஐயா உண்டு ஐயா எந்தால போனா என்னன்னு எனக்கு தெரியாது. கடந்த முதக்கிழமை அரசம்பதிக்கு வந்திருக்கிறார். இப்படி பார்க்குறேன், தம்பி நீங்க ஐயா சென்னையில பார்த்தீங்க? ஆமா. எப்படி இருக்கீங்க? இது நாள் வரை நான் டயாலிஸ் பண்ணவில்லை ஐயா. ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா. எவ்வளவு உயர்வான இறைவன், எவ்வளவு சக்தி மிகுந்த இறைவன், ஏற்பதற்கு கேட்ட வரத்தை வாரி கொடுக்கிற வள்ளல் ஐயா. அந்த அப்பனுடைய பிள்ளைனி மக்களே, ஒரு காலத்திலும் அவநம்பிக்கையோடு ஆண்டவனை வாங்காதே, நம்பி பிடித்திடும் ஐயா. சிவ சிவ அரகர நம்பி பிடித்தவருக்கு நல்லொருளை தருகிற நாராயணன் ஐயா வைகுண்டம்.